நீங்க சிலுவையை பார்க்கல அப்படின்னா, சிலுவையை நீங்க தியானிக்கல அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. எப்படி சொல்றீங்க கேட்குறீங்களா? எப்படி சொல்றீங்க கேட்குறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரலோகத்துக்கு போயிருக்கிறார்ல. அவர் போன பாதை தானே நம்மளும் போக முடியும். அவர் எப்படி போனார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து எப்படி போனாரு? நம்பர் 1 சொல்லுங்க. முதல்ல கெச்சமனே தோட்டத்தில் போய் செபிக்கவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வையும் ரத்தமும் வெளியே வந்துச்சு ஜோம் பண்ணும்போது. அப்போ ஜோம் பண்ணார், நல்லா ஜோம் பண்ணார். நான் கேட்குறேன், பரலோகத்துக்கு போகணுங்கிறது முதல் படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணுறோமா? ஒரு அம்மா ஒத்துக்கிருச்சு, நான் ஜோம் பண்ணல அப்படின்னு சொல்லி. சரி, ரெண்டாவது அவரை பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போய் என்ன செய்றாங்க? பாருனால அடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க. நமக்கு வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது, துன்பப்படுறது நம்ம என்ன செய்றோம்? உங்களை ஒருத்தர் திட்டாங்க, நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே சொல்ல மாட்டோமோ? சகிக்க முடியல, நம்மளால சகிக்க முடியல. ஒரு திட்டு நம்மளால காதல நம்மளால கேட்ட உடனே நினைச்சிடும். நம்மளால பொறுத்து கொள்ள முடியாம அடுத்து அதை யார்கிட்ட சொல்லி எப்படி அந்த பிரச்சனை ஆக்கணுமோ அது பெரிய பிரச்சனை ஆக்கிடுறோம். அப்ப நமக்கு சகிக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆண்டவர் இரண்டாவது எல்லாவற்றையும் பொறுமையா சகிச்சார். காரி துப்புனாங்க, கன்னத்தை கட்டிட்டு உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுன்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம கிட்ட இல்லையே. முதல் பாயிண்ட் சரி, ஏத்துக்கிறோம், ஜெபம் பண்றோம். ரெண்டாவது இந்த சகிப்பு தன்மை இல்லையே. சகிப்பு தன்மை இல்லையே. இதெல்லாம் பரலோகத்துக்கு போறதற்கான ஸ்டெப், படிகள். சிலுவையில் தொங்கினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நம்ம எத்தனை பேரை பற்றி சொல்லி இருக்கிறோம்? இதான் சிலுவையின் உபதேசம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம சிலுவையை தியானிக்கணும். சிலுவை சொல்ற காரியத்தை நம்ம பின்பற்றணும். இல்லைன்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது.